I have a very, very happy announcement to make about Mrs. Lakshmi Loganathan, wife of Mr. Loganathan. She has participated at a very late age, between age of 60 to 65, and gone on to represent India in athletics and won several gold and silver and bronze medals. I'll just read out what she's done. In 2003, in the Asiad, she represented India. In 2004, at Bangkok, she won the bronze medal in high jump. 2005, she won the silver in high jump. She won the silver in the 300 meters hurdles, a bronze in the triple jump. 2006, Asiad again in Thailand, she won the gold in high jump, a triple jump silver. In the current year, at Kuala Lumpur, more medals. High jump gold, pole vault gold, 4 into 100 silver, 4 into 400 silver. Respected VIPs in the dais, respected persons who are all coming over here, dear 85 batch alumni, dear children, my hearty greetings to one and all. ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் பெண் இருப்பார்கள் என்று சொல்வார்கள். இந்த பெண்ணாகிய எனக்கு பின்னால் எனது கணவர் தான் இந்த வெற்றிக்கு காரணமானவர் என்பதை இந்த நேரத்திலே நான் இங்கே நன்றியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த கல்லூரியிலே திரு ராமதாஸ் அவர்களும் எனது கணவரும் 30 ஆண்டுகள் இணைந்து உடற்கல்வித்துறையிலே பணியாற்றியிருக்கிறார்கள். அந்த வகையிலே எனது கணவர் இங்கே பணியாற்றினார் என்ற வகையிலே அவரது துணைவியாராகிய எனக்கு இந்த கௌரவத்தை அளித்த இந்த கல்லூரி நிர்வாகத்திற்கும் 85 பேட்ச் அலுமினிஸ்க்கும் எனது நன்றியினை நான் இங்கே மனமாற தெரிவித்துக் கொள்கின்றேன். எனது வேண்டுகோளாக ஒன்றை நான் இங்கே வைப்பேன். நீங்கள் எல்லோருமே ஒரு உயர்ந்த நிலையை அடைந்திருப்பீர்கள். ஆனால் சுவர் இருந்தால்தான் சித்திரம் எழுத முடியும் என்ற வகையிலே இனிமேலும் இதுவரை நீங்கள் ஏதாவது ஒரு விளையாட்டு அல்லது நடைப்பயிற்சி என்று மேற்கொண்டிருந்தாலும் கூட இனிமேலும் அதை தவறாமல் கடைப்பிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் தினமும் 1 மணி நேரம், குறைந்தது 3/4 மணி நேரமாவது நமது உடலை நாம் பாதுகாத்து இந்த நாட்டிற்கு சேவை செய்வதற்காக நமது குடும்பத்தை நாம் பார்த்து கொள்ளவும், நமது நாட்டிற்கு சேவை செய்யவும், எந்த வெற்றியை அடைவதற்கும் உடலும் உடற்பயிற்சியும் அவசியம் என்று கூறி ஒரு நடைப்பயிற்சியாவது தினமும் மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்திலே உங்கள் அனைவரையும் நான் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இங்கே குழந்தைகளும் வருகை தந்திருக்கிறீர்கள். இந்த முதுமையான வயதிலும் இன்டர்நேஷ்னல் காம்படிஷன் போன்றவற்றில் நான் கலந்து கொண்டு நமது நாட்டிற்கு பெருமை சேர்த்தாலும் வருங்காலம் குழந்தைகள் கையில், இளைஞர்கள் கையில் என்ற வகையிலே குழந்தைகளும் வளர்வதற்கு இங்குள்ள பெற்றோர்களும் உதவி புரிந்து விளையாட்டிற்கும் விளையாட்டுத்துறைக்கும் நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டு இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுத்த இந்த கல்லூரி நிர்வாகத்திற்கும் இங்கே வருகை தந்திருக்கிற அனைவருக்கும் 85 பேட்சஸ் எஸ்பெஷலி மிஸ்டர் கௌரி சங்கர் அவர்களுக்கும் எனது நன்றியினை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். Speech and our actions have put guys like us to shame. It's high time I started exercising and becoming more fit.
Mr. Ramdas just told us outside the hall, you're earning money, why the hell you're going and spending it on the doctors? Stay fit. I think apt words from him. Thank you so much. Namaskaram.